இந்த குடும்பத்தில் இப்போ இருக்க குடும்பம் எப்படின்னா, நான் குடும்பம் என்பது அது அல்ல. குடும்பம்னா இப்போ நான் சொல்ல போகிறேன். அதிர்ச்சி அடைந்து மயக்கம் போட்டால் நான் அதற்கு பொறுப்பாளன் அல்லன். முதல் ஞாயிறு, அவருக்கு பேர் ஜோதிஷ சாஸ்திரத்தில் ஆத்மகாரகன், இன்னொரு பெயர் பித்ருகாரகன். அவருடைய நிலை அப்பா. இப்போ குடும்பத்தில் யார் இருக்கணும்? தந்தை. அழகான சொல், தந்தை கூட்டல் ஐ, தந்தை. ஐனா தலைவன் அர்த்தம். ஒரு எழுத்துக்கு பொருள் சொல்லாக வரும்பொழுது பொருள் ஐ, சரிதானே? ஐனா தலைவன் அர்த்தம். அதுலேருந்து வந்தது தான் ஐயன். ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறோம் இல்லையா? ஐயன் அப்பா. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஐ, ஐனா அப்பா, தந்தை. அதான் ஞாயிறு, ஆத்மகாரகன், பித்ருகாரகன். அடுத்தது திங்கள், சந்திரன். ஜோதிஷ சாஸ்திரத்தில் அவருக்கு பேர் மாத்ருகாரகன், இன்னொரு பெயர் மனோகாரகன், மனம் சம்பந்தப்பட்டது. அம்மா, அம்மா. சந்திரன்னா அம்மா. அப்பா இல்லைன்னா அம்மாவுக்கு மதிப்பு கிடையாது. அப்பா தான். இப்போ அப்பா இல்லாமல் அம்மா இருக்கேன்றாங்க, அது வேறு விஷயம். அது என்னென்ன சிக்கல்னு தான் சொல்லிட்டார் அவர் ஆரம்பத்தில். எப்பயுமே அதனால தான் அப்பா அம்மா இருக்கணும். அதுதான் காளிதாசனும் சொன்னால், நம்ம அபிராமி பட்டரும் சொன்னார். ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ, சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. அம்மாவும் அப்பாவும் அவர், தாயும் ஆனவன். அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. இப்போ திங்கள் என்பது சந்திரன். சந்திரன் அம்மா, மாத்ருகாரகன், மனோகாரகன். இப்போ குடும்பத்தில் 2 பேர் வந்தாச்சு. அம்மா வந்தாச்சு, அப்பா. ரேஷன் கார்டு இப்போ ரெடி, பங்கீடு அட்டை தயாரிப்பு. அடுத்தது 3வது செவ்வாய். ஜோதிஷ சாஸ்திரத்தில் அவருக்கு பெயர் பிராத்ருகாரகன். இப்போ ப்ரோன்னு இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல காலம் ப்ரூன்னு வரல. ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி வந்ததுன்னா எப்படியோ தெரியல. ப்ரோ ரூம் போட்டு யோஜனை பண்ணுவாங்க போல இருக்குன்னு, அதுமாரி ப்ரோ. அது ப்ரோவே இதுலேருந்து வந்தது தான். பிராத்ருனா சகோதரன், உதரம்னா வயிறு, சகனா உடன், உடன் பிறப்பே அப்படின்றான சகோதரன். தான் சகோதரன்னா உடன் பிறப்பே. உடன் பிறப்பே, எங்கள் உடன் பிறப்பே, 1000 ரூபாய் முதல்ல கொடுங்கிறான். அதான் உடன் பிறப்பு. அது பிராத்ருகாரகன். உடன் பிறப்பு என்பது சகோதரனும் சகோதரியும். அதனால தான் செவ்வாய் என்பது இரத்த சம்பந்தம் உடையது. சரிதான். அது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷத்தோடவே பொருத்தமாகணும்னு ஜோதிஷ சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா 2மே ரத்தம் சம்பந்தமானது அப்படின்னு. நம்பலாம் நம்பாமல் போகலாம், அது நம்மளுடைய விஷயம். பெரியவங்க சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். நம்புறது நீ நம்பணும் நம்பக்கூடாது அப்படிலாம் சொல்லலை, வற்புறுத்தலை. பிராத்ருகாரகன் செவ்வாய். இப்போ சகோதரன் சகோதரி வந்தாச்சு. 4வது புதன், மாதுலகாரகன். மாதுலன் என்றால் மாமன். மாமன் சொன்னாலே தாய் வழி சொந்தம் அப்படின்னு அர்த்தம். நம் தாயோடு கூட பிறந்தவர்கள் எல்லாம், சகோதரர்கள் எல்லாம், தாயோடு கூட பிறந்த சகோதரிகள் எல்லாம் அந்த மாதுல வகை. மாதுலன்னா மாமா, மாமாவினுடைய மனைவி மாமி. அதனால் சொல்கிறார்,
என் மாமனும் நீ மாமியும் நீன்றார். அம்மை, அப்பன், மாமன், மாமி அப்படி சொல்றார். முருகனுக்கு மாமன் விஷ்ணு, மாமி லக்ஷ்மி. அதனால் ஒரு பாட்டு உண்டு, மாமனோ பார்க்கவில்லை மாமியோ கேட்கவில்லை. முருகனை பற்றி பாடும்போது ஒரு பாட்டு உண்டு, மாமியோ கேட்கவில்லை, பணம் வரலையா. அவர் சபா செக்ரட்டரியை பார்த்து கேட்குறாரான்னு தெரில, மாமியோ கேட்கவில்லை, பாட கூப்பிட்டவங்களை சொல்கிறாரா தெரில. அப்போ புதன் என்பது மாதுலகாரகன், மாமன் மாமி. வியாழன் குரு, தட்சிணாமூர்த்தி இல்லை, அவர் குருவின் குரு, அவர் பரமகுரு. இந்த குரு என்பது நவகிரகங்களிலேயே ஒரே திசை பார்த்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு தான், வடக்கு திசை தான். மீதியெல்லாம் தெற்கு மேற்கு கிழக்கெல்லாம் இருக்கும். ஒரே ஒரு நவகிரகம், நவகிரகங்களிலே ஒன்று குரு மட்டும் எந்த திசையை பார்த்திருப்பார்? வடக்கு திசை. தட்சிணாமூர்த்தி, அவருக்கு பேரே தட்சிணாமூர்த்தி, தெற்கு திசையை பார்த்திருப்பார். அதனால் அவர் குரு இல்லை. நம்ம போகிற ஆள் கொண்ட கடலையை அவருக்கு போட்டுடுறான், பாவம். கொண்ட கடலையை வாங்க வேண்டியவர் யாரு? இந்த குரு, வடக்கு திசையை பார்த்திருக்கிற குரு. இவர் வேற, தட்சிணாமூர்த்தி வேற. தட்சிணாமூர்த்தி தெற்கை பார்த்திருக்கிறார். தெற்குக்கு உரிய திசைக்கு உரியவன் யமன். மரணத்தை வெல்வதற்காக தெற்கை பார்த்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான், யோகமூர்த்தி. இவர் வடக்கை பார்த்திருக்கிறார். ஏன்? தட்சிணாமூர்த்தியை பார்த்திருக்கிறார் இந்த குரு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆச்சாரியன், குரு, தேசிகன், ஆசிரியர், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். முக்கியம். வியாழனுக்கு அடுத்தது வெள்ளி, சுக்கிரன். ஜோதிஷ சாஸ்திரத்தில் அவருக்கு பேர் களத்திரகாரகன். மனைவி, மனைவியுடன் கூட பிறந்தவர்கள், அந்த குடும்பம் களத்திரகாரகன். சனி இருக்கிற கிரகத்திலேயே மிகவும் நல்ல கிரகம் சனி. அவருக்கு பேர் ஜோதிஷ சாஸ்திரத்தில் ஆயுள்காரகன், சிநேகிதன். அவன் தான் உண்மையிலே சிநேகிதன். ஏன்? ஆயுள்காரகன், நம் ஆயுளை நிர்ணயிப்பவன். சரியான நேரத்தில் நம்ம விடுதலை பண்ணி அழைச்சிட்டு போகிறார். பல பேருக்கு அது தெரியறதில்லை. ஆயுள்காரகன் சனி, சிநேகிதன் அவன்தான். சிநேகிதன்ற வார்த்தை எப்படி வந்ததுன்னா, ஸ்னிஹ்னா எண்ணெய், எண்ணெய் பசை ஒட்டி இருக்கும், அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கவன் தான் சிநேகிதன். எப்போ நம்ம வறுமையில் வாடுறோமோ அப்போ எவனாவது போயிட்டான்னா, வள்ளுவர் அழகாக சொல்கிறார், உனக்கு வறுமை வந்ததுன்னா நல்லது. ஏன்? நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். நீட்டி அளப்பதோர் கோல் தான். அதான் என் அளவுகோல். உனக்கு நண்பனா இல்லையான்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம்? உனக்கு கஷ்டகாலம் வரும்போது தெரிஞ்சுக்கலாம். சிநேகிதன் எப்பவும் நமக்கு நல்லதை செய்வார் சனி, ஆயுள்காரகன். மீதி ரெண்டு இருக்கு, சாயா கிரகம்னு பேர். இதுக்கு பேர் ராகு, கேது. ராகு அம்மா வழி பிறந்தவர்கள், மாதா மகன், அம்மாவினுடைய அப்பா அம்மா அந்த கூட வகையரா. பிதாமகன், அதாவது நம்முடைய அப்பா வழியில் அப்பா அம்மா அவங்களுடைய முன்னோர்கள், அது கேத்து. அப்போ இது மொத்தம் குடும்பம். அதனால தான் சொன்ன மயக்கம் போட்டு விழுந்துடாதீங்க. இப்போ வீட்டில் இருக்கிறது இவங்களில் யாருன்னு பார்த்துங்க. ஹிந்து தர்மம் சொல்கிறது, நீ எந்த ஆலயத்துக்கும் போக வேணாம்ப்பா, ஆணியே பிடுங்க வேண்டாம். நவகிரக பிரீத்தினா என்ன தெரியுமா? உன் தந்தையும் தாயையும் கவனித்தாலே சூரியனுக்கு நீ நல்லது செய்கின்றாய், சந்திரனுக்கு நல்லது செய்கின்றாய். எனவே சூரியனும் சந்திரனும் உனக்கு நல்லதே செய்வார்கள். அதுக்காக சூரியனார் கோயில் போகணுன்னு அவசியம் இல்லை, திங்களூர் போகணுன்னு அவசியம் இல்லை, யார் கையிலையாவது பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய அப்பாவை நீ கவனமாக பார்த்துக்கொள், சூரியன் உனக்கு நல்ல அருள் கொடுப்பான். அம்மாவை நன்றாக வைத்துக்கொள், தாயை நன்றாக கவனி. தந்தை தாய் பேண். ஔவையார் எவ்வளோ சுருக்கமாக முடிச்சுட்டாங்க பாருங்க. பேணுதல் என்றால் காப்பாற்றுதல், அவ்வளோதான். சூரிய சந்திர கிரக பிரீத்தி அது. நாம் நல்லா இருக்கோம்,
நம்ம சகோதரர்கள் நல்லா இருக்காங்களா, சகோதரிகள் நல்லா இருக்காளா சிந்திப்பதே இல்லை. நாம் அதுக்கு பதில் வேற வச்சிருப்பான். என்ன கொடுத்தாலும் அவன் உருப்பட மாட்டான். யார்? இவன் தம்பியே சொல்வான். உன் உடலில் ஓடுகின்ற ரத்தம் தான் அவனுடைய உடலிலும் ஓடுகிறது. அவன் நமக்கு கூட பிறந்தவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரியப்பாவனுடைய மகனாக இருக்கலாம், சித்தப்பாவனுடைய மகனாக இருக்கலாம், பெரியப்பாவனுடைய மகளாக இருக்கலாம், சித்தப்பாவனுடைய மகளாக இருக்கலாம். அவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் செவ்வாயினுடைய அருள் உனக்கு உண்டு. இதுக்காக நீ செவ்வாய் கிரகத்துக்கு பிரீத்திக்காக ஓடணும்னு அவசியம் இல்லை. ஒரு கோவிலுக்கு சமீபத்தில் ஒருத்தரிடத்தில் இந்த கிரக பிரீத்தி பற்றி சொல்லியிருந்தேன். அவர் இடை நிறுத்தி சொன்னார். இங்கே தான் நம்ம கொங்கு மண்டலத்தில் தான் இருக்கார். அவருடைய சித்தப்பாவனுடைய மகன் ரொம்ப கவலைக்கிடமாக மோசமாக இருந்தான், பொருளாதாரத்தில் நிலையில். அதற்காக இவர் என்ன செய்தார், நல்ல நிலைமையில் இருக்கும்போது அதை கேள்விப்பட்டு அவனுக்காக ஒரு வீடையே கட்டி கொடுத்துருக்கார் மதுரையில். நான் சொன்னேன், செவ்வாயினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும், சந்தேகமே இல்லை. நாம் அப்படி நினைக்கிறது இல்லை. சில சமயம் சில பேருக்கு என்ன கொடுத்தாலும் அவங்க திருப்தி அடைகிறதில்லை, நல்லா வருது இல்லைங்க, குடிச்சே அழிச்சிடுறாங்க அப்படின்னு நீ நினைக்கிறையா, அந்த குடும்பத்திற்கு சாப்பாட்டுக்கு உதவி பண்ணு. சாப்பிட்டுட்டு அழட்டும். எப்படியும் அழத்தான் போகிறான் அவன். நல்ல கஞ்சி குடிச்சிட்டாவது அழு. நம் கூட பிறந்தவர்கள் நீ சமுதாயத்துக்கு போய் பெருசாக ஒன்றும் செய்ய வேணாம். உன் உறவினர்கள் நன்றாக இருப்பதை நீ கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இருக்கா நமக்கு? இல்லை. நம்ம எங்கேயோ ஊருக்கு போகிறோம். அதனால தான் சொன்னான், காசியில் போய் நீ பசுவிற்கு தானம் செய்ய வேண்டாம், உன் ஊரில் உன் தாயை நீ நன்றாக கவனித்துக்கொள். எப்படி நம்ம பெரியவங்க அழகாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம மனதை. எத்தனையோ கோவிலுக்கு போவோம், ஆனால் நம்ம உறவினர்கள்லாம் எங்கெங்கே இருக்கு. சில பேருக்கு உறவினர்களே தெரியாது. இப்போ அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. உறவினர்கள் யாரும் தெரில. எம்ஜிஆர் படம் ஒன்று வந்தது, நாளை நமதேன். அப்படி ஏதாவது ஒரு ஃபேமிலி சாங் இருந்தால் தான் நாளை அப்படி தான் சந்திக்கணும் போல இருக்குது. எதிர்காலத்தில் அப்படி ஆயிடும் போல இருக்குது. அதனால தான் நம் குழந்தைகளை நம் உறவினர்களுடைய திருமண வைபவங்கள் மற்ற மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். இது குடும்பம் நன்றாக இருப்பதற்கான ஒரு மிக முக்கியமான விஷயம். இதை செய்ய மாட்டேங்கிறோம். ஏங்க உங்கள் வீட்டில் குழந்தை வரல? அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் இருக்குது. என்னது இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்? என்ன எக்ஸாம்? மந்த்லி டெஸ்ட். மந்த்லி டெஸ்ட். என்ன படிக்கிறா? ப்ரீகேஜி. ஐயோ, என்னது இம்பார்ட்டண்ட் எக்ஸாமு? எப்படி அமைத்திருக்கிறார்கள் பாருங்கள். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இவங்களெல்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்காங்களா? இதுதான் குடும்பத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். உன்னுடைய மனைவி சார்ந்தவர்கள் நன்றாக இருக்கிறாங்களா என்னைக்காவது கேட்டிருக்காங்கம்மா? நம்ம கேட்டிருக்க மாட்டேன். உன் குடும்பத்துக்கு வெடியவே வெடியாதுன்னுவான். இவனும் ஆராய்ச்சி பண்ணி ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பெரிய வராகமிகிறர் மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு உன்னை கட்டிக்கிட்டதுலேருந்து இதான் திருப்பி அவ சொன்னா என்னத்துக்காகும்? எந்த இல்லத்திலே பெண்கள் அழுகிறார்களோ அந்த இல்லம் உருப்படவே உருப்படாது. ஆலுகாஸ் ஜுவல்லரி அழிச்சிக்கிட்டு போலே நடறதில்லை. அந்த போலி அழுகை இல்லை. பெண்களை அடிக்கவே கூடாதுன்றது எது? மனு தர்ம சாஸ்திரம். அதுதான் கொளுத்துறேங்கிறான் இவன். ஏன்டா கொளுத்துறேன்னு பார்த்தா மனு சொல்கிறார் பெண்களை அடிக்கவே கூடாது. அதை விட ஒரு கேவலமான விஷயம் கிடையாது. எத்தனை பேர் பெண்களை அடிக்கிறாங்க? வள்ளுவர் அழகாக சொல்கிறார், உன்னுடைய பலவான ஒருத்தனை நீ போய் அடிச்சேன்னா பரவாயில்ல, பலகீனமான ஒருத்தரை நான் போய் தாக்கினேன்னா, ஒரு குழந்தைய அடித்தேன்னா அதில் என்ன எனக்கு பலம் இருக்குது? இப்போ பலகீனமானவன்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஆர்மியில் வேறு இருக்காங்க. திருப்பி அடித்தாங்கன்னா அவ்வளோதான். அப்போ குடும்பம் என்பது இப்படி கட்டுக்கோப்புக்குள்ளே வரணும். இருக்கா நம்ம குடும்பத்தில்? 2 பேர் இருந்தால், குழந்தைகள் எல்லாம் அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் இருந்தால்
குடும்பம் என்னத்துக்காவது? அப்போ குடும்பத்தினுடைய முதல் விஷயம் குடும்ப உறுப்பினர்கள். சொல்வது எது? நவக்கிரகம். ரெண்டாவது விஷயம், இப்போ நான் சொன்ன உடல், உள்ளம், உயிர், இதை இணைக்கின்ற உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு பற்றி குடும்பத்தில் எப்படி கவலை இருக்கணும்னா, புருஷார்த்தங்களில் அறம், பொருள், இன்பம், வீடு. வீடு 4, அறம் 1, இடையில் இருப்பது பொருளும் இன்பமும். இப்போ நல்லா கவனிக்கணும். சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். சரிதானா? தர்மம் என்பது அறம். இங்கே அழகான ஒரு சொல் இருக்கிறது, புண்ணியம். புண்ணியம் என்பதும் அறம் என்பதும் தர்மம் என்பதும் ஒரே சொல் தான், ஒரே பொருள் கொண்ட சொற்கள். அறம் வெல்லும், பாவம் தோற்கும்னார் கம்பன். புண்ணிய மூர்த்தினே பேர் இறைவனுக்கு, புண்ணிய மூர்த்தி. அப்ப புண்ணியம் என்றாலும் அறம் என்றாலும் தர்மம் என்றாலும் ஒண்ணுதான். இப்ப அறத்தை முதல்ல வைத்தார்கள். ஏன்? எல்லாரும் விரும்புவது இன்பம். இன்பத்தை விரும்பாதவங்க யாரும் கிடையாது. அந்த இன்பம் எப்படி கிடைக்கும்? அப்படியே இன்பமாக எனக்கு கிடைக்குமான்னா, இன்பம் எனக்கு இருக்க உள்ள, நானே இன்பமயமானவன், பேரின்பம் எனக்குள்ளே இருக்கு, அழியாத பேரின்பத்து குழந்தைகள் என்று சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர். வேதம் சொல்வதை சொல்கிறார். ஆனால் அதுக்கு தெரியல. ஏனென்றால் நானை எதில் ஏற்றி வச்சிருக்கேன்? நான் உடம்பில் ஏற்றி வச்சிருக்கேன். நான் சொன்னவனே எனக்கு உடம்பு தான் ஞாபகம் வருது எனக்கு. அதனால தான் எல்லா மேக்கப்பும் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் திருமணத்துக்கு போனால் இந்த பெண்ணுக்கு தலை முடி கலைச்சி விடுறதுக்கே 8000மோ 9000மோ இல்லை, அதுக்கு பேர் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் பாடியிருப்பானோ, காதல் பிசாசுன்னு பாடியிருப்பானோ இன்னும் தெரில. தலை கலைக்கிறதுக்கு பல பெண்கள் விரித்த கோலத்தோடவே இருக்குது. ஒன்றும் வேணாம், அறிவியல் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும், நம்முடைய உடம்பு முழுவதுமே மின்காந்த அலைகள் இருக்குது. என்ன இருக்கு? மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ அது சிதறாமல் இருக்கணுன்றதுக்காகத்தான் நமக்கு உணவில், உடையில், வீடுடைய அமைப்பில் எல்லாவற்றையும் அதை பார்த்து பார்த்து வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயம்தான் கூந்தலை முடிப்பது என்பது. கூந்தலை முடித்தால் உன்னுடைய மின்காந்த அலைகள் வெளியில் போகாது. யுவர் எனர்ஜி வில் நாட் கெட் டிசிபேட்டட். உன்னுடைய சக்தி வெளியில் போகாது. எல்லாம் விரிச்சு போட்டிருந்தா சக்தி முழுக்க வெளியில் போயிடும். அப்போ அதனால் கூந்தலை முடியணும். இப்போ கூந்தலை விரிச்சு போட்டு தான் நியூஸ் ரீடரே இப்படி தான் இருக்காங்க. எப்போ விரிக்கணும்னா அதுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கு ஹிந்து தர்மம். மரண அடைந்த உடனே அந்த வீட்டில் கூந்தலை விரித்து போட்டுக்கணும். ஏன் இப்படி போட்டிருக்கீங்கன்னு அந்த நியூஸ் ரீடர் கேட்டால், தினசரி மரண செய்தி வருதுன்றாங்க. ஓ, அது சரியாக தான் இருக்குது, ஏதோ ஒரு விபத்து வருது, அதனால் விரிச்சு போட்டு. 2 பேர் தான் நமக்கு இதிகாசங்களில் 2, திரௌபதி, அவ்வளோதான். சிலப்பதிகாரம்ன்ற இதிகாசத்தில், இதிகாசம்னா நடந்தது, கண்ணகி. அது வரலும் கண்ணகி முடிச்சு தான் போட்டிருந்தா, விரித்து போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? அறிவியல் ரீதியாக நமக்கு தெரியுது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஷுட் நாட் கோ வேஸ்ட். அது முடிச்சு போடணும். அதே போல நகம் இருக்கு பாருங்க, கையில் நகம் இல்லாமல் இருந்தா அன்னைக்கு உங்களுடைய மின்காந்த அலைகள் உங்களுக்குள்ள இருக்கும். நகத்தை பெருசு பெருசா வளர்த்து வச்சிருக்காங்க. காரணம், ஒருவேளை சூர்பனகை கதாபாத்திரத்தில் உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம். சூர்பனகான்னு ஒருத்தி ராமாயணத்தில் இருக்கா. சூர்பம்னா முரம்னு அர்த்தம், நகானா நகம்னு அர்த்தம். சூர்பனகான்னா கையில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியராக இருப்பாங்க, சயின்ஸ் டீச்சராக வேற இருப்பாங்க. அவங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி சயின்ஸ், பிஎட். பெரிய நகம் இருக்கும். ஒருவேளை பிரின்சிபால் ஏதாவது தகராறு பண்ணால் குத்திலான்னு வச்சுருக்காங்களா தெரியல எனக்கு. சூர்ப்பம்னா முறம், நகம். இந்த நகத்தை நீங்கள் வெட்டுங்க பார்க்கலாம், நகம் எப்படி இல்லாமல் இருக்கு. மாணவர்களிடத்தில் பார்க்குறோமா? பார்க்கல. ஏன்? அந்த ஆசிரியர் அதை பார்க்கணும். கால்களிலும் கைகளிலும் சில பேருக்கு நகமே நல்லா இருக்காது.
அந்த அந்த உடம்பிலே மிக முக்கியமானது நகம். நகத்தை பார்த்து உடம்பில் நம்முடைய இரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, ரத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். பிளாஸ்மா எப்படி இருக்குது, அதில் ரெட் கார்பசல்ஸ் சிவப்பணுக்கள் எப்படி இருக்குது, வெள்ளை அணுக்கள் எப்படி. அப்போ நகம் இல்லாமல் நம்ம குழந்தைய வளர்க்கணும். அப்போ வாரத்திற்கு ஒரு நாளாவது 15 நாளைக்கு அல்லது பட்சத்தில் மாதத்தில் நகம் இல்லாமல் வைத்துக்கொள்ளணும், அழுக்கு சேராமல் வைத்துக்கொள்ளணும். சின்ன விஷயந்தான் இது. எண்ணெய் தேய்த்து குளித்தல் கிடையவே கிடையாது. எண்ணெயாவது தேய்க்கிறதாவது, ஷாம்பு தான். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம், உணவில், உடையில், எல்லாவற்றிலும். அதனால் புருஷார்த்தத்தில் என்ன அழகாக வச்சாங்கன்னா, உனக்கு அந்த வீடு பேர் கிடைக்கணும்னா, நீ ஆனந்தமாக இருக்கணும்னா, நீ முதல்ல உனக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த குடும்பத்தில் உறவுகளோடு நீ என்ன உணர்வுகளை வைத்து கொண்டு இருக்கிறாய். அதுதான் குடும்பம் ஏற்பட்டதே. அதுக்காக நாம் நம்ம குழந்தைகளை வளர்க்குறோமா? இல்லை. நம்ம காலம் முடிஞ்சது என்னன்னா, அது ஏதாவது எப்படாப்பாது 2.5ன்னா கூட அது கொஞ்சம் அரை வயசு ஏற்றி 3ல் அழகாக கொண்டு போய் உள்ளே போட்டுட்டோம்னா அதுவாக வெளியில் +2ல் வெளியில் வரணும். இந்த பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனியில் முதல் மிஷினில் மாவை போட்டால் கடைசி மிஷினில் அது பேக் பண்ணி பிஸ்கட்டாக வரா மாதிரி. அந்த பிஸ்கட்டை சாப்பிட்ட எவனும் உருப்பட்டதே இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லா வீட்லேயும் நம்ம வீட்டிலலாம் போனீங்கன்னா பிஸ்கட்டு தான் இருக்கும். பிஸ்கட்டை சாப்பிட்டவன் தேறினதாக சரித்திரமே கிடையாது. அப்போ இன்பம் வரணும்னா நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? வஸ்துக்களிலிருந்து வரும், பொருள்களிலிருந்து இன்பம் வரும்னு நினச்சிருக்கோம். அதனால் இன்பம் வேணும்னு நினைக்கிறோம். இன்பத்துக்கு முன்னே இருக்கிறது பொருள். எல்லாமே வஸ்து தான் உலகத்தில். இங்கே இந்த இந்த அறை முழுக்க ஒரே வஸ்து தான். பிரபஞ்சம் முழுக்க ஒரே வஸ்து தான். வஸ்துன்றது சம்ஸ்கிருத சொல், தமிழிலே பொருள். பொருளால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, இயற்பியல் ரீதியில் சொல்லணும்னா மேட்டர். ஃபிசிக்ஸ் டீல்ஸ் வித் மேட்டர். ஃபுல் ஆஃப் மேட்டர். பொருள் தான் இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. பொருள் ஜடம். பொருள் ஜடம் இல்லையா? அந்த பொருளுக்கு பின்னால் ஒரு உணர்வு இருக்கணுமே, அதுதான் உயிர் பொருள். ஒரு கல் இருக்கு. அந்த கல் தானா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுமா? போகாது. அதனால் அதுக்கு என்ன பேர் வைத்திருக்கிறோம் நாம? ஷடப்பொருள், ஜடம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஏன்னா தானா போகாது. அந்த ஒரு கல்லானது இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு உயிர் பொருள் அந்த கல்லை என்ன பண்ணணும்? இன்னொரு இடத்திற்கு நகர்த்தணும். சரிதானே? நாமெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? கடவுள்னு சொன்னால் ஒரு சக்தி என்று நினைத்து கொண்டிருக்கோம். நான் பேசும்போது தண்ணி போடுறதில்லை. அப்ப ஜடம் என்பது ஒரு பொருள் இன்னொரு இடத்திற்கு போகணும். அப்போ போகிறதுக்கு ஒரு உயிர் பொருள் தேவை. இப்போ நான் எடுத்து அந்த கல்லை வீசுகிறேன்னு வச்சுங்க. இப்போ என்னிடத்தில் சக்தி இருக்கிறது, வீசுகிறேன்னா சக்தியும் ஜடம் என்று சொல்கிறது நம்முடைய இந்து தர்மம். மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். நாம் என்ன நமக்கும் மேற்பட்ட ஒரு சக்தின்னு சொல்கிறோம். சக்தியே ஜடம். ஏன்னா சக்தி ஏன் ஜடம்னு சொன்னால், அந்த சக்தியே இந்த கல் எந்த திசைக்கு போக வேண்டும், எந்த இடத்திலே விழ வேண்டும், எப்படி போக வேண்டும் என்று நிர்ணயிக்க முடியாது. ஒன்றும் இல்லை, நமக்கு ஏற்பட்ட அனுபவம் தான். நீங்கள் மணி பிரஸை திறந்த உடனே காசு விழுந்ததுன்னு ஒன்று, அந்த காசு விழுந்து ஓடுற இடம் பார்த்தீங்கன்னா நாம் நிர்ணயிக்க முடியாது. எங்கேயோ தேடிக்கிட்டே இருப்பீங்க, கடைசியில் எங்கேயோ இருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்காத இடத்துல அந்த காசு போயிருக்கும் இல்லையா? இருக்கு, நமக்கே தெரியுது. நீங்கள் போட்டது ஒரு இடத்துல, அதுக்குள்ளேயே இருக்கான்னு பார்த்தா இருக்காது. அது விழுந்த இடத்துல எப்படி போகிறதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ சக்தியே அது செல்லும் திசை, அது செல்லுகின்ற வேகம் நிர்ணயிக்க முடியாது. அப்ப சக்திக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு பேர் உணர்வு இருக்க வேண்டும். அந்த பேர் உணர்வு தான் கடவுள். அந்த பேர் உணர்வு உலகம் முழுவதும் இருக்கிறதாம். எல்லா ஜட பொருள்களிலும் இருக்கிறது, அந்த சக்தி பொருள்களிலும் இருக்கிறது.
இப்போ நான் சிருஷ்டியினுடைய ஒரு விஷயத்தை சொல்கிறேன், குடும்பத்துக்கு எவ்வளோ பயன்படும்னு பாருங்கள் அதை.